முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இனி பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்ட்டு அழைக்கப்படும். இப்போ பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. போன டிஎம்கே ஆட்சியில் 5வது வரைக்கும் தான் காலை உணவு திட்டம் போட்டாங்க. இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 6வதுலேருந்து 8வது வரைக்குமே காலை உணவு திட்டம் நீட்டிக்கப்படுது. தந்தை பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் இது அமலுக்கு வருது. 1920ஆம் ஆண்டு இந்தியாவிலே முதல் முறையாக சென்னை 1000 விளக்கு மாநகராட்சி பள்ளியில் தான் மதிய உணவு திட்டம் முதல்ல தொடங்கி வைக்கப்பட்டது. 1956ஆம் ஆண்டு முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை மாநிலம் முழுமைக்கும் அறிமுகப்படுத்தினாங்க. அதுவே 1982ஆம் ஆண்டு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப 1982 ஜூலை 1 அன்னைக்கு சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. 15/9/2022 அன்றைக்கு அன்றைய முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் மதுரை அரசு பள்ளியில் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. தமிழ்நாட்டோட மதிய உணவு திட்டம் மற்றும் காலை உணவு திட்டத்தோட வழித்தடத்தை நம்ம பார்த்தோம். இதுவே மத்திய அரசு ஸ்கீமில் மதிய உணவு திட்டம் எதுவும் இருக்கான்னா இருக்குது. பிஎம் போஷான், பிரதான் மந்திரி போஷான் சக்தி நிர்மான். முன்பு மதிய உணவு திட்டம் மிட் டே மீல் ஸ்கீம் அப்படின்னு இருந்துச்சு. அதை தான் இப்போ பேர் மாற்றியிருக்காங்க. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த ஸ்கீம் உண்டு. 1வதுலேருந்து 8வது வரை படிக்கும் மாணவர்களுக்கு சூடான சத்தான சமைத்த மதிய உணவு வழங்குவது தான் இந்த திட்டத்தோட இலக்கு. மாணவர்களின் ஊட்டச்சத்து, வருகை பதிவு, கல்வி தொடர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் ஆகியன இத்திட்டத்தின் நோக்கம். என்ன சார், மத்திய அரசுன்னு ஒரு திட்டம் சொல்கிறீங்க, மாநில அரசுன்னு ஒரு திட்டம் சொல்கிறீங்க, ரெண்டுமே வேறு வேறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 2 பேரோட, அதாவது மத்திய மாநில கூட்டு பங்களிப்பில் தான் இந்த மதிய உணவு திட்டம்.